தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்பது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி மற்றும் இன்றைக்கி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எதுவுமே இல்லை, உமன்லேயும் எதுவும் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் போட்டுருக்கேன். ஓகேங்களா. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இதில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க இதில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 68 இருக்குது, உமனில் 27 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 18 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது. இது மட்டும்தான் பல்காக நிற்கிது. ஏன் சார் பல்காக நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாமு, ஓகேங்களா, பிசிஏ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோர்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த இதுதான் கல்வி தொகுதி. இது வந்தால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா குரூப் 2, ஏற்கனவே குரூப் 2வில் இருந்தது. இப்போ நான் இன்டர்வியூ கொண்டு வந்துட்டாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் கிடச்சிச்சின்னா அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். ஜென்ரல் 4 இருக்குது, உமனில் 2 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜென்ரலில் 3 இருக்குது, உமனில் 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரேட்ஸ் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து ரெவன்யூ பாருங்களேன். ரெவன்யூயும் இதையும் சுரண்டி எடுத்துட்டாங்க போல் எஸ்சிலையும். சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 1, உமனில் 1 இருக்குது. கோயம்புத்தூரில் ஜென்ரல் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. கூடலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ரெவன்யூவே காணாமங்க. அடாடாடாடாடா, எஸ்சி கேண்டிடேட்டும் ஃபுல்லாக முடிஞ்சு போல். திருவள்ளூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎத்தில் 1 இருக்குது. திருவாரூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் மட்டும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. இங்கே பாருங்க, ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஜென்ரல் 34 இருக்குது, உமனில் 10 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. நாளைக்கு பாருங்கள், இந்த ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பாதி குறைஞ்சிரும். ஓகேங்களா. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டு பாதி குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது. இது பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட், ஒன்லி பிஎல் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பார்த்திங்கன்னா எம்காம் முடிச்சிருக்கணும், பிஜி டிகிரி முடிச்சிருந்தால் அதை எடுத்துக்கலாம். 1 இருக்குது உமனில். ஓகேங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட்டில் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்குறது தலைமைச் செயலகத்தில். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் மட்டும் 1 நடக்குது. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் இன் செக்ரட்டேரியட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 நடக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎத்துலேருந்து 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக். டிஎன்பிஎஸ்சியில் செக்ஷன் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. கிடச்சா நல்ல சூப்பர் இது அதெல்லாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 3 இருக்குங்க. ஜென்ரலில் 3 இருக்குது, உமனில் 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் 1 இருக்குது. நீங்கள் ஒன்று பல்காக கிடக்கு பாருங்களேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படியே பல்காக கிடக்கும். ஓகேங்களா. கடைசிக்கு முந்தின நாள்லேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கிடக்குங்க. நாளைக்கு இந்த இது க்ளோஸ் ஆனாலும் ஆயிரும். டிரான்ஸ்போர்ட் ஜென்ரலில் 8 இருக்குது, உமனில் 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க.
அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஈரோடில் ஜென்ரல் பிஎஸ்டி 3 உமன் பிஎஸ்டி 1 நடக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நாமக்கல்லில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. நீலகிரியில் பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. வேறு என்ன இருக்குது? தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில் 1 இருக்குங்க. இதுலேயும் நெருக்கி அடிச்சிச்சோல. அதுக்கடுத்து திருப்பூரில் பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து வேலூர் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. விழுப்புரத்தில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பேக்வேர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அடுத்து ஃபிஷர்ஸ் அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. ஓகேங்களா. அதுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. லேபர் கிடக்கு. லேபர் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃபுல்லாக முடியாது. ஓகேங்களா. லேபரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 7 இருக்குது, உமனில் 3 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங், அது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அது எதுவுமே இல்லை. ஹைவே டிபார்ட்மெண்ட் பாருங்களேன். ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 15, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஜென்ரலில் 10, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து என்சிசி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 1 இருக்குங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்களேன், பல்காக கிடக்கு, எதுவுமே எடுக்காமல் அப்படியே இருக்குது. சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரல் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 3, உமனில் 1, உமன் பிஎஸ்டிஎம் அதில் 1 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டண்ட் இன் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் பார்த்திங்கன்னா 3 ஜென்ரலு, 1 உமன், 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குங்க. அடுத்து செரிகல்ச்சரில் அசிஸ்டண்ட் அண்ட் அக்கௌண்டண்ட் ஜென்ரலில் 2 இருக்குது. ஓகேங்களா. சுகர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ராணிப்பேட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து திருப்பத்தூரில் வந்து 2 இருக்குங்க ஜென்ரலில். செங்கல்பட்டில் வந்து ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து சோசியல் வெல்ஃபேரில் ஜென்ரல் இன்னும் 5 கிடக்குங்க, இன்னும் எடுக்காமையே போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஆள் இன்னும் போகலை. மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1 இருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 305 இருக்குது, உமனில் 115 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 118, உமன் பிஎஸ்டிஎம் 45 இருக்குங்க. ஓகேங்களா. ஓகே. நாளைக்கு போகிறவங்க எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஸ்டிஎம்மில் போகிற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதில் ஆடிட்டர் கிடந்துச்சு நினைக்கிறேன், அதை நீங்கள் எடுக்கலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அந்த இது நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேலரி வந்து கூட. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அது இருக்குது, அதுவும் நீங்கள் எடுக்கலாம் பிஎஸ்டிஎம் போகிற ஆளுங்க. ஓகேங்களா. அதை தவிர்த்துட்டு நார்மல் கேண்டிடேட் போகிறவங்க எதை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் இருக்குது, ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. லேபர், ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டு ஹைவேஸ்லாம் வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா. பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளைக்கு நீடிக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலந்துக்கிறவங்க கம்மியாக இருந்துச்சு. எம்பிசி பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு நீடிக்கும் போல். அது சம்மந்தமாக நாளைக்கு காலைல வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, கலந்துக்கோங்க. ஓகேங்களா.
ஓகே, நன்றி, வணக்கம்.